இன்னைக்கு நான் பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக் ஏஷியன் பெயிண்ட் 10th அக்டோபர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டு 17th அக்டோபர் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை பிக் பண்ணதுக்கு ரீசன் ரொம்ப சிம்பிள். நான் ஒரு ஸ்விங் லோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இந்த ஸ்டாக் இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்விங் ஹை வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்விங் லைஃப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய ட்ராப் கொடுக்குது. இந்த ஃபாலில் எகெயின் இந்த ப்ரைஸ் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இந்த ஸ்விங் லோவை டச் பண்ணும்போது ஒரு பவுன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட ஹிஸ்டாரிக்கல் பிஹேவியர் வந்து இப்படி தான் இருக்கும். எந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆனாலும் அந்த இடத்த அதை டெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கும். எடுத்த சப்போர்ட் லெவல்லேருந்து ப்ரைஸ் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுங்கிறது யூஸ்வலாக நடக்கிற ஆக்டிவிட்டி தான். இதை நீங்கள் ரொம்ப நாள் மார்க்கெட்டில் இருக்கும்போது நீங்கள் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்னை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த பர்டிகுலர் ட்ரேட்டில் இந்த ஸ்விங் லோவை 3 தடவை இந்த ப்ரைஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. 29th செப்டம்பர் ஒரு தடவை டச் பண்ணது, 1st அக்டோபர் அன்னைக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்குது, 8th அக்டோபர் அன்னைக்கு இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்குது. எனக்கு இந்த இடத்துல வந்து ரிஸ்க் ரிவார்டுங்கிறது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அதாவது என்னோட ரிஸ்க் பெரிய லெவலில் இருக்காது. இதுக்கு ரீசன் இந்த இடத்துல ஸ்விங் லோவை ஒருவேளை இந்த ஸ்டாக் பிரேக் பண்ணிச்சுன்னா நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. டிமாண்ட் ஜோன்லேருந்தும் ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எனக்கு ரெண்டு இடத்துல வந்து என்னோட ரிவார்டு வந்து எனக்கு ஃபேவரபுளாக ஆக்ட் பண்ணும். நான் எந்த இடத்துலேருந்து கீழே இறங்கினாலும் அடுத்த இடத்துலேருந்து பவுன்ஸ் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டி நிறைய இருக்கிறனால இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினேன். நான் ஒரு 7 நாள் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்தடுத்த நாளில் இந்த ப்ரைஸ் வந்து எப்படி போகுதுங்கிறத நான் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். இதை நான் வாங்கியிருந்த ஃபர்ஸ்ட் டே. என்றைக்குமே ப்ரைஸ் ஓப்பனிங்கில் நம்ம வாங்கிடுவோம். நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் என்னோட பை லைன், நான் போட்டிருக்கிற செகண்ட் லைன் வந்து என்னோட செல் பண்ணின டேட்டு. நான் கேண்டில் ஸ்டிக்கை நான் ரீப்ளே பண்ணும்போது ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது. இந்த இடத்துல நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டே ஓப்பன் ப்ரைஸில் நான் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணிட்டேன். நான் செல் பண்ணின டேட்டில் ஒரு 4.07% வந்து அது மூவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு 4% வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல. இந்த கேப்சர் பண்ண முடியாதனால நம்ம எதுவும் ஃபீல் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் எப்பயுமே உங்களால் ஒரு ஹை ப்ரைஸை வந்து உங்களால் செல் பண்ணவே முடியாது. அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். உங்களோட ஆப்டிமம் லெவல் ஓரளவுக்கு நீங்கள் போட்டிருக்கிற கேபிட்டலுக்கு ஃபியூ நம்பர் ஆஃப் டேஸில் ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் கிடச்சிருதுன்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து வெளியே வரது தான் வந்து பெட்டரான அப்ரோச்சாக இருக்கும். இந்த பர்டிகுலர் ட்ரேட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான்